பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற செயலை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்யறது புரியல, ஆண்டவர் செய்யறாரா செய்யலையா, என்ன நடக்குது நமக்கு தெரியவே இல்லை. அதுதான் அந்த வசனத்தை சொல்லுது, எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில யார் செய்யறான்னா கர்த்தர் தான் செய்யறாரு. ஆனா அந்த செயலை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது, உன்னால் அது புரிந்து கொள்ள முடியாது. எப்படின்னா அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையுடைய எலும்புகள் உருவாகும் விதம். ஸோ இன்ன வரைக்கும் டாக்டர்ஸாலவே அது எப்படி உருவாகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையோட எலும்புகள் எப்படி உருவாகுது, அதனுடைய சில விஷயங்கள் ஆச்சரியமாகவே இன்னும் மருத்துவர்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் பலவிதமான ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போல தான் இங்கே பார்க்குறோம், நாம் அறிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு தேவனுடைய செயல் இருக்கிறது. நினைச்சே பார்க்க முடியாத அளவில் வழியை உண்டாக்குவார். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியா கொண்டு வராரு. ஆனா அது வருவதற்கு முன்பதாகவே கடல் இருக்கு, தடையா இருக்கு. கடல்ல இது வரைக்கும் ஜனங்க பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அங்க கடல் தான் முற்றம், இதோ இதுக்கப்புறம் நம்ம சாக போறோம்னு அந்த ஜனங்கள்லாம் அழுகையோட பதட்டத்தோட இருக்காங்க. பார்வோன் பின்னாடியே வரான். இது என்ன ஆண்டவரே, எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு கலக்கத்தோட அந்த அடைக்கப்பட்ட வாசல்ல ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை ரெண்டாய், காற்றை வர பண்ணி ரெண்டாய் அதை பிளக்க செய்து, இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்லை, இதுக்கப்புறம் அப்படி நடக்க போறதுன்ற ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சு ஆவியில ரொம்ப அழகாய் நடத்தினார். ஹல்லேலூயா. சோ இதுவரைக்கும் கண்டிராத ஒரு விஷயம், வழி, அவர்கள் அறிய முடியாத ஒரு வழி, அந்த நெருக்கடியான சூழ்நிலை ஒரு வழி உண்டானது. அதே மாதிரிதான் உங்களால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு தேவனுடைய செயல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்கள் படிப்பை குறித்து, உங்களுடைய திட்டங்களை குறித்து, நீ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட திட்டங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கர்ப்பத்தின் குழந்தையை குறித்து அறிந்து கொள்ள உன்னால முடியலையோ, எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இறங்கி எப்படி செயல்படுகிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடியலையோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய செயலை நம்மால் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தேவன் இவைகளை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை உருவாகி கருவுல இருந்து உருவாகி அது வெளியில வரும்போது எவ்வளவு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் மகிமையை நம்ம காண்றோம். வித்தியாசமான ஒரு படைப்பை நம்ம வெளியில பார்க்கிறோம். அது எப்படி உருவாகி வெளியில சாட்சியா வருகிறதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உருவாக்குதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நாளுக்கு நாள் கிருபைகளை வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். வெளி உலகத்துக்கு வரும்போது ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வெளியே வருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ புரிந்து கொள்ள முடியாததை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துவார். சில காரியங்கள் அறிய முடியாததை அவர் ஆச்சரியமான வழியில கொண்டு போய் நிறுத்திட்டு இதுதான் என் வழின்னு காமிப்பார். இஸ்ரவேலரை எப்படியெல்லாம் நடத்தினாரோ, எப்படியெல்லாம் அற்புதத்துக்கு மத்தியில நடத்தினாரோ, அந்த தெய்வம் உங்களையும் அற்புதத்துக்கு மத்தியில நடத்தி கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நேர்த்தியா என் தகப்பனை தவிர, ஆண்டவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. உனக்கென்று வைத்ததுதான் உனக்காக செய்து அவர் முடிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், அவர்களுக்கு எல்லோருக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு உருவாக்குதலை நான் உருவாக்கி நான் மகிமையில கொண்டு போவேன் என்று சொன்னீர், சாட்சியாய் நடத்துவேன் என்று சொன்னீர். ஆண்டவர், அதன்படியே நீ நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியான ஒரு அதிசயத்தை காணப்பண்ண கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், கர்த்தாவே எதிர்காலத்தை குறித்ததன பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயமும் செய்து கொண்டிருக்கிறீர். அது ஒருவேளை கண்கள் காணாமல் இருக்கலாம், ஆனா உருவாக்கி ஆண்டவர் நீர் முடிக்கவும் வல்லவராயிருக்கிறீர். மகிமையில கொண்டு வந்து சேர்த்து சாட்சியா நடத்த போகிறீர். அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கோ, வியாதி இருக்கோ, ஜுரம் இருக்கோ, ஆண்டவரே எல்லா பலவீனமும் வியாதியும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். பூரண சுகம் உண்டாகட்டும். என் தழும்புகளாலே சுகமானீர் என்பது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறேன். தொடர்ந்து காத்துவாய் நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.